அப்பாடி லீவ் அப்ரூவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வேலையும் முடிச்சாச்சு. நாளைக்கு போய் சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருக்க வேண்டியதான். ஐயோ சொல்ல மறந்துட்டேனே, சுபாஷ் கிட்ட நாளைக்கு மெயில் வரும். அந்த கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லணும் வரேன். சுபாஷ், நான் தான். நாளைக்கு நான் லீவில் போகிறேன். நீ வந்து அந்த மெயிலை கிளைண்ட்டுக்கு அனுப்பிடு. ஃபர்தராக என்ன மூமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு பேசிடு. ஒரு கால் வச்சிடு. ஓகேவா? ஓகே சரிப்பா, பார்த்துக்கோ. டேக் கேர். என்ன இது சும்மா எல்லாத்தையும் என் தலையில் கட்டுறாரு. இவர் பார்க்க வேண்டிய வேலைனா நான் பார்க்கணும். இவர் ஜாலியாக லீவில் போயிடுவார். சொல்லு மச்சான். ஹலோ சொல்லுடா. நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவா? என்னடா சொல்கிற? நானும் லீவே கேட்கலையடா. வந்து தான் ஆகணுமா? சரி, நான் ஏதாவது பொய்ய சொல்லிட்டு வர பார்க்குறேன். ஓகே மச்சான், காலைல ரெடியாக வந்துடு. வீட்டுக்கிட்ட வந்துடு. இவன் சுபாஷ் இல்லை, இவன் எங்கே வந்தான்? சுபாஷ்! அச்சோ, மேனேஜரு இவர் எங்க இங்கே வந்தார்? இங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? சார், அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தலை படத்துக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க சார். சாரி சார். ஓ, அங்கே கிளைண்ட் மீட்டிங்கை பார்க்க சொன்னால் இங்கே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்திருக்கியா உன்ன? சார் சாரி சார். கிளைண்ட் மீட்டிங்கை விட தலைப்படம் தான் முக்கியம்னு ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் சொன்னாங்க. அப்போது அடுத்த மாதத்துலேருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே டெய்லி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாரு. உன் சீட்டை கிளிக்கிறேன் சார். ஐயோ, இவனுங்க பேச்சை கேட்ட நீ என் வேலை போச்சு. மச்சான், என் வேலைய போச்சுடா. என்னடா சொல்ற? என்னாச்சு? ஒழுங்கா சொல்ற. போடா, உன்னாலதான்டா எல்லாமே. டேய், நான் என்ன பண்ணேன்? உன் பேச்ச கேட்டுதான்டா நான் ஆஃபீஸை கட் அடிச்சுட்டு படத்துக்கு வந்தேன். அந்த மேனேஜர் இங்கே தான்டா இருக்காரு, என்னை பார்த்துட்டாருடா. ஐயோ, சரி விடு, படம் போட்டா வா படத்துக்கு போகலாம். ஆமாம், பின் என்ன நடந்து போச்சு. வா படத்தையாவது போய் பார்ப்போம். படம் போட்டு போகிறாங்க, வாடா, டைம் ஆச்சுடா. அதுவும் சரிதான். வா மச்சான், நம்ம படத்தை பார்த்துட்டு மற்றதெல்லாம் நாளைக்கு யோசிக்கலாம். சொல்லுங்கள் சுபாஷ், நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து ஏன் ரிசைன் பண்ணீங்க? மேடம், அது வந்து நான் கரியர் கோர்த்துக்காக தான் ப்ரீவியஸ் கம்பெனிலேருந்து வெளியே வந்தேன். மேடம், நான் அங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதனால் என்னோட கம்பெனிக்கு நான் 1 மில்லியன் ப்ராஃபிட் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஓவர் ஆஃப் திஸ் இயர். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவேன் மேடம். என்னோடய ஒர்க் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் மேடம். ஓ, புது ப்ராஜெக்ட்லாம் நான் தான் மேடம் வாங்கி கொடுப்பேனே. அதாவது கிளைண்ட் கிட்ட வந்து பேசிட்டு இமெயிலெலாம் ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பேன் மேடம். ஓகே சுபாஷ், நான் உங்கள் ரெஸ்யூமை கன்சிடர் பண்ணுறேன். சீக்கிரமாகவே உங்களுக்கு கால் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்த வேலையை தேடி போவோம். இன்டர்வியூக்கு